முண்டக்கை பகுதியில் கனரக இயந்திரங்களை கொண்டு மீட்பு பணி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், தற்போது அங்கு மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரம். அதாவது வயநாடு, கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த பகுதி தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களாக மீட்பு படையினர்கள் கைகளால் மட்டுமே தோண்டி இந்த வீடுகளில் யாராவது சிக்கி இருக்கிறார்களா என்று தேடி வந்தார்கள். அந்த 2 நாட்களாக இந்த சூளைமலை மற்றும் முண்டக்கை இந்த 2 பகுதிகளுக்கும் பாலம் இல்லாத காரணத்தினால இங்கு மீட்பு பணி ஒரு தொய்வு நிலையில் காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த பணி வேகம் எடுத்திருக்கிறது. இதற்கு காரணம் நேற்று மழையின் தாக்கம் குறைந்த காரணத்தினால அதை பயன்படுத்தி அந்த ஆற்றில் கனரக வாகனங்களை கடக்க வைத்து தற்பொழுது முண்டக்கை பகுதிக்கு கனரக வாகனங்களை மீட்பு படையினர் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மீட்பு பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நீங்களே பார்க்கலாம், 3 JCB வாகனங்கள் இங்கு மீட்பு பணியில் ஆங்காங்கே ஈடுபட்டு இருக்காங்க. இங்கு 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தன. அந்த வீடுகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டன. ஆனால் அந்த அடித்து செல்லப்பட்டாலும் அந்த ஓரமாக இருந்த வீடுகள் மட்டும் சுமார் 30-40 வீடுகள் இங்கு இருக்கின்றன. அந்த வீடுகளில் இருந்தவர்களை அவர்களுடைய உடல்கள் உள்ளே இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த கனரக வாகனங்களை பயன்படுத்தி அந்த வீடுகளை தோண்டி தற்பொழுது உள்ளே யாராவது இருக்கிறார்களா, உடல்கள் காணப்படுகிறதா என்ற பணிதான் தற்பொழுது வேகமாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் இந்த கனரக வாகனங்கள் வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 நபர்களுடைய உடல்கள் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுதுதான் ஒரு உடல் எடுத்து செல்லப்பட்டது. இதே போல இந்த சுற்றியுள்ள இந்த கரையின் ஓரமாக இருக்கக்கூடிய 40 வீடுகளையும் தற்பொழுது இந்த கனரக வாகனங்கள் மூலமாக தோண்டி எடுத்து தற்பொழுது இந்த மீட்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வர்றாங்க. இதற்காக அனைத்து வகையான மீட்பு படையினரும் தற்பொழுது இங்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் நீச்சல் படையினர், மோப்ப நாய் படையினர், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மிக முக்கியமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைத்து துறையில் இருந்தும் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஒருபுறம் இந்த இடிந்த வீடுகளிலிருந்து இந்த தோண்டும் பணி நிறைவு பெற்ற பிறகு அதன் பிறகு நீங்கள் இந்த மறுபுறம் பார்க்கலாம். இந்த மறுபுறம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆறாக நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் அனைத்து வீடுகளும் இருந்தது. இங்கிருந்து பல கிலோமீட்டர்களுக்கு 30-40 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அதில் இருந்தவர்களுடைய உடல்களும் அந்த தொலைவிற்கு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதில் பாதிக்கு பாதி தான் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பாதிக்கும் மேற்பட்ட உடல்கள் ஆங்காங்கே புதைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஒருபுறம் இந்த 2 சூளைமலை மற்றும் முண்டக்கை ஆகிய 2 பகுதிகளையும் இணைக்கும் பாலம் கட்டும் பணி இன்று மாலைக்குள் நிறைவடைந்த பிறகு இதே போல கூடுதலாக அனைத்து உயர்ரக மற்றும் கனரக வாகனங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு இந்த மீட்பு பணி அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில்நாதன், இந்த மீட்பு பணி இன்னும் எத்தனை நாளைக்கு தொடங்க இருக்கிறது? அது பற்றி ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? மண்ணுக்குள் புதைந்திருப்பவர்கள் ஏதேனும் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறதா செந்தில்நாதன்? அதாவது இன்று மீட்பு பணி 3வது நாளாக எட்டி இருக்கிறது. நேற்று மட்டும் இங்கிருந்து 100கணக்கானோர் உயிரோடு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், இங்கே சுற்றி இருக்கும் டீ எஸ்டேட்டில் சிக்கி இருந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் நேற்று ஒரே நாளில் மீட்கப்பட்டு இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. தற்பொழுது இந்த சுற்றியுள்ள பகுதியில் உயிரோட சிக்கியிருக்க மக்கள் யாரும் இல்லை என்றே கருதப்படுகிறது. தற்பொழுது இந்த வீடுகளை முழுவதுமாக இடிந்துள்ள வீடுகளுக்கு அடியில் அதனுடைய உரிமையாளர்கள் யாராவது இருப்பார்களா என்று தோண்டி பார்த்து அவர்களுடைய உடல்களை மீட்கும் பணிதான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இதே இடத்துல தனது உறவினர்களை தொலைத்துவிட்டு அவர்களை தேடிக்கொண்டிருக்கும் ஒருவர் இருக்கார். அவர்கிட்ட நம்ம பேசலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், யார் இந்த பகுதியில் தொலைஞ்சிட்டாங்க? என் மச்சான் விஜயபாலன், மாமனார் ராமசாமி அவர்கள் 2 பேரும் அன்றைக்கி நைட்டு இங்கே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க மிஸ் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இறந்துட்டு போயின்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்காங்க, அந்த மேலே அந்த பகுதியில். ஆமாம், இப்போ போய் சர்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த 2 நாளாக அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன். செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃபாக இருந்தது. அதுதான். அந்த வீடு இருக்கா இல்லை அடிச்சிட்டு போயிடுச்சு? வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. எங்கே இருக்கிறாங்களோ தெரியாது. அவங்கள தேடி நீங்கள் இங்கே வந்திருக்கேன் முண்டக்கைங்கிற இடத்துக்கு. காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? மீட்பு படையினர் என்ன சொல்கிறாங்க? மீட்பு படையினர் பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம், கிடச்சா பரவாயில்ல.
2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்க மக்களும் வெளியே இருந்தாங்க, ஒய்ஃபும் வெளியே இருந்தாங்க, வெளியே அவங்க வீட்டில். அதனால் அவங்க சேஃபாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இப்போ காணோம். இதே மாதிரி இன்னும் வேறு உறவினர்கள் இங்கே இருக்காங்க? இங்கே உறவினர்களை சொந்த பந்தங்கள்லாம் யாரும் இல்லை, ரொம்ப ஆளுங்க இங்கே இருக்காங்க. இங்கே அவ்வளோதான். இங்கே ஏதோ ஒரு ரெசார்ட் இருந்துச்சு, அந்த ரெசார்ட்டில் நிறைய பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? என்ன தெரியல. ரிசோர்ட்டெல்லாம் இருக்குது, அதான் பாருங்க, ரிசோர்ட்டெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன அதை பற்றி முக்கியமாக தகவல் தெரியல. நாங்கள் இதோட ஒரு 3 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கிறோம். இப்போ நீங்கள் இவர் சொன்னதை கேட்டிருந்திருக்கலாம். அவருடைய உறவினர்கள், அதாவது மாமனார் மற்றும் மைத்துனர் ஆகிய இருவரும் இதே மாதிரி இந்த பின்னாடி இருந்த ஒரு வீட்டில் இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டோடு சேர்ந்து அடித்து செல்லப்பட்டிருக்கு. அவரை தேடி தான் இவர் வந்திருக்காரு. இதே போல் பலர் தங்களுடைய உறவினர்கள் இங்கு இன்னும் உயிரோடு இருக்க மாட்டார்களா, அவர்களது உடல்கள் கிடைக்காதா என்ற கோணத்தில் தற்பொழுது இங்கே ஏக்கத்தோட பல பேர் வந்து இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருபுறம் 2 நாட்களாக இங்கு மீட்பு படையினர் வந்து அவர்கள் கைகளில் மட்டுமே வெட்டி எடுத்து அதை தோண்டும் பணி வந்து நடைபெற்று இருந்தது. ஆனால் தற்பொழுது கனரக வாகனங்கள் இங்கு தற்பொழுது 3 ஜேசிபி வாகனங்கள் மட்டும் வந்திருக்கின்றன. இன்னும் இந்த மாலைக்குள்ள மெட்ராஸ் சாப்பர்ஸ் அந்த பாலத்தை வந்து கட்டி முடித்து விட்டார்கள் என்றால் அங்கிருந்து உடனடியாக மேலும் பல கனரக வாகனங்கள் இங்கு வந்துவிடும். கனரக வாகனங்கள் மட்டும் இல்லாமல் இங்கு மின்சாரம் இல்லை, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. அந்த அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே இங்கு கொண்டு வர முடியும். இந்த நிலைமையில தான் தற்பொழுது இந்த முண்டக்கை என்பது இருக்கிறது. ஒரு புறம் இந்த முண்டக்கையோட மறுபுறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை அழகு சூழ்ந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அதுக்கு கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையோட ருத்ர தாண்டவம் அப்படின்றத நீங்கள் இங்கே கண்கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கோரமான ஒரு காட்சியை தான் நம்ம கண்டுகிட்டு இருக்கோம். இந்த மீட்பு பணி குறைந்தது இன்னும் மேலும் 1 வாரத்திற்கு இங்கு வந்து நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.